எனக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ அவங்க நடிக்கும் போது நான் பார்ப்பேன் தான் பார்க்கணும். ஏன்னா நான் இல்லை அவங்க பேசின பேச்சு உங்களுக்கு ஒத்து வராதுன்னு தெரியும். ஒரு பேர் கிடைக்கும் நினைக்கிற மாதிரி பண்ணா ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று பண்ண. O24/7 நேயர்களுக்கு வணக்கம். உச்ச நட்சத்திரங்களுக்கெல்லாம் உச்சம் நடிகர் ராதா ரவி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி பரபரப்பு, நேரடி கேள்வி. பரபரப்பு அப்படின்ற விஷயம் நீங்கள் பேசின ஒரு வார்த்தை, அது என்ன சூழ்நிலையில், அது நீங்கள் பேசின விதங்கள் என்ன, அதனுடைய பின்னணி? இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி I have nothing to do with that girl. நான் தராக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் அந்த ப்ரொடியூசர் ப்ரொமோஷன் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸர். ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. தே ஹவ் பாட் இந்த கொலையுதல் காலம். இது உண்மையிலே சொன்னால் நான் அந்த ப்ரொமோஷனுக்குலாம் போனேன். ஓகே ஓகே. அந்த படத்தில் நம்ம இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு நான் தான் ப்ரொமோஷன் மாதிரி ஆகிட்டு. அது இன்னைக்கு தமிழ்நாடு, நம்ம பாரம்பரியம், பண்பாடு, பெண்களுக்கான முக்கியத்துவமும் அதனுடைய வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டு. இன்றைக்கி ரீசெண்டாக கூட பொள்ளாச்சி ஆகட்டும், நாகப்பட்டினம் சம்பவங்களாகட்டும், நிறைய விஷயங்கள் பெண்களை சார்ந்த விஷயங்களுக்கு கொந்தளிப்பு அதிகமாகும் நம்ம தமிழ்நாட்டில், எஸ்பெஷலி சவுத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணுற இல்லை அப்படிலாம் அது நானும் பொள்ளாச்சிக்கெல்லாம் நான் ஏன் குரல் கொடுத்தேன்னா இருக்கிற உண்மையை வெளியே கொண்டாங்கன்னு சொன்னேன். அது சரி. அடின்ஸே மறைச்சிருக்குன்னு சொல்லி அதனால் நானும் சப்போர்ட்டிவாக தான் இருந்தேன். இது நல்லா பேசினேன். அதை பற்றி நான் நல்ல ஆர்டிஸ்ட்டு அது இதெல்லாம் சொன்னேன். ஓகே. நீங்களாம் பாருங்கள், நான் பேசுனதை பாருங்கள், இங்கே எங்கேயா தப்பு இருக்குதான்னு பாருங்கள். ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அதை டாக்டர் காளிமுத்தனை டிஎம்கேல அவர் இருக்கும்போது அவர் ஜெயலலிதாவை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை ரெஃபரன்ஸ். ஓகே ஓகே. அந்த ரெஃபரன்ஸை தான் எடுத்தேன். இட் வாஸ் அ ரெஃபரன்ஸ். ஓகே ஓகே. அது என்னுடைய சொந்த கருத்துன்றது கூட கிடையாது, அது இரவல் வாங்கின கருத்துன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. அது சொன்னது எதுக்குன்னா, இந்த பொண்ணெல்லாம் குறிச்சி சொல்லவே இல்லை. அதாவது கேர் விஜயம்மா இருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், அதை கட் பண்ணிடுறாங்க, என்னன்னு தெரியல. நான் நிறைய பேருக்கு இது சொல்லும் போது கேர் விஜயா பற்றி பேசியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. கேர் விஜயம்மா சாமி வேஷம் போட்டால் கும்புறமாக இருப்பாங்க, ஒரு நடிகை இல்லையா? கண்டிப்பாக. அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது. இப்போ உருவகப்படுத்தி வேறுபடுத்தி சொல்கிற விஷயங்கள் அப்படின்னு மாதிரி இருக்குது. பட் நான் இந்த கேர்ள் பேரை சொல்லி சொன்னேன். இவங்க 2 டைப் ஆஃப் வேஷமும் செய்கிறாங்க, அங்கே சீதாவும் செய்கிறாங்க, இங்கே இது மாதிரியான வேஷமும் செய்கிறாங்க. அது பெரிய சர்ப்ரைஸான விஷயம், ஆச்சரியமான விஷயம் சொன்னேன். அது அவங்களுக்கு எப்படி அது தப்பாக உள்ள ஏறிச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போது அதுதான், இப்போது முழுமையான உங்களுடைய பேட்டியோ உங்களுடைய பேச்சையோ கேட்காத சில விஷயங்கள் அப்படின்னு கூட உங்களுடைய தரப்பு இதில் கேட்டு கொந்தளித்தவங்க, ஈவன் சினிமா துறையில் இருக்கிறவங்களே கூட, சக நடிகைகள் ஆகட்டும், மற்ற நடிகைகள், ஈவன் ப்ரொடியூசர்ஸ் கூட வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் எப்படி ஏன் கேட்குறேன், யாரோ ஒரு ப்ரொடியூசர் போட்டிருக்காரு, என் படத்தில் போட மாட்டேன். அவன் என்ன படம் எடுத்திருக்கான்னு எனக்கு தெரியாது, என்ன படம் ஓடி இருக்கு எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. சினிமா எனக்கு 44 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ நடிகர் சங்கத்துலேருந்து எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுக்குறாங்கன்னா, அவங்க நாசர் ஃபஸ்ட்டு டைம் அவர் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காருன்றதில் பெருமைப்படுறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் அந்த பொள்ளாச்சியில் 40 பொம்பளை குழந்தைங்க இறந்தது கொண்டதுன்னு சொன்னாங்களே, அதுக்கு நடிகர் சங்கம் குரல் கொடுத்துருக்கலாம். ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணுறேன், நீங்கள் சொல்லலாம். நான் இதுக்கு பொது அரசியலில் அவங்க தலையீடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பாதுகாத்துருக்கலாமே, என்ன போய் சொல்கிறத விட இருந்தால் கூட அவங்களுடைய கடமையை செஞ்சுருக்காங்க. அதாவது எனக்கு அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. தரங்கிட்ட வார்த்தை எங்கே இருக்குது அதை சொல்ல சொல்லு. இவங்க எழுதுனது தான் லெட்டர் தான் தரங்கிட்ட வார்த்தையாக இருக்குது. ஓகே. அப்புறம் அதில் இன்னொன்று என்னென்னா, தரங்கிட்ட வார்த்தை அது, ஆனால் நடிகர் சங்கத்தினுடைய கண்டனம், அது நியாயமான விஷயம். நான் தான் நியாயம்னு ஒத்துக்கிறேன். ஓகே ஓகே. அவங்க ஆர்டிஸ்ட்டுக்கு பாதுகாப்பு தராங்கன்றதில் ஒத்துக்கிறேன்.
ஆனால் இதுக்கு முன்னாடி நான் நாசருக்குலாம் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா 7 கதாநாயகி நடிகை அவங்க தப்பு பண்ணாங்கன்னு போட்டாங்க வரிசையாக. ஓகே. இன்னைக்கு இவங்களை நயன்தாராவை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் கூட அதில் இருந்தது ஃபோட்டோ. ஓகே. அப்போ இப்போ நடிகை ஸ்ரீரெட்டி கூட வந்து ஆவேசமாக பேசினாங்களா? இவங்களே எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. தெரிஞ்ச கதாநாயகி 7 பேர் இப்படி போடும்போது நின்று கண்டனம் குரல் கொடுத்து காப்பாற்றி அதில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணி தான் வச்சோம். எங்கள் ஆளுங்க அப்படி கிடையாதுன்றதை நான் போராடினேன். ஓகே ஓகே. சரத்குமார் சார் தலைமையில் நாங்கள் வந்து செக்ரட்டரியாக இருக்கும்போது இப்போ இஃபாட் இப்போ ரஜினி சார் கூட வந்து பேசினேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒன்றுமில்லாது. இது டெஃபினட்டாக நான் சொல்கிறேங்க, இவ்வளோ பெருசாக ஊதுற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இப்போது அந்த அப்படியும் எடுத்துக்க முடியலன்ற விஷயம் எப்படி இருக்குண்ணா சார்? இல்லை, நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, நான் எனக்கு நியாயப்படுத்தி தப்பாக எடுத்துக்கிட்டா தப்பாக எடுத்துங்க, நல்லா இருந்தால் நல்லா எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன். காவேரி ஆறில் தண்ணி ஓடுது, வசதி இருக்கிறவங்க முன்னு பிடிச்சிங்க. கொஞ்சம் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடும். அது ஒரு தொல்லை இருக்குது காவேரி ஆறில். ஆனால் அது ஃபுல்லாக ஓடும் போது வசதி இருக்கிறவங்க பக்கெட்டில் கொண்டுருங்க அப்படின்றவங்க தான் நான் ஒரு இயற்கை மாதிரி. நம்ம பேசுகிறதுல எல்லாமே ஒரு பெரிய ஒரு புரட்சி வரணும்னு பேச மாட்டேன். ஓகே ஓகே. நான் என்னென்ன உள்ளதை சொல்லுவேன். நான் நியாயமாக தான் பேசுவேன். நான் அநியாயமாலாம் பேசுகிற ஆள் கிடையாது. ஏன்னா நானும் வந்து நம்ம சட்டக்கல்லூரியில் நான் படித்தேன் பண்ணுவேன். இது வரைக்கும் சட்டக்கல்லூரியிலேயே நான் வந்து அனாவசியமாக ஒரு தகராறில் நின்று ஒரு தப்பு தண்டால நின்றதே கிடையாது. என் ரெக்கார்டு க்ளீன் ரெக்கார்டு எனக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லைனில் சேர்ந்தவங்க, அந்த பொண்ணு எனக்கு தெரியாத பொண்ணு. நான் ஒரே தடவை தான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. சினிமாவில் வந்து இந்த சிவகார்த்திகேயன் சாரை பார்க்க போனேன். அப்போ தான் பார்த்தேன். அப்போ நானே நயன்தாராங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க கன்னடியாக இருக்குன்னு நான் உடனே வணக்கம் சொன்னேன். ஏன்னா நான் நிறுத்த சொன்னேன், நிறுத்தினாங்க. வணக்கமாக உங்களை தான் பார்க்கணுன்னு பார்த்து சந்தோஷம். ஏன்னா பார்த்ததே கிடையாது. ஓகே ஓகே சார். இந்த விஷயத்தில் குடும்பத்தில் இருந்தும் ஒரு எதிர்ப்பு குரல் ராதிகா மேடமும் பேசி இல்லை ராதிகா அதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, என்னை எதிர்க்க பார்த்து ஏதோ கண்டிச்சாங்க. எனக்கு கண்டிக்கிற வயசே கிடையாது. இருந்தாலும் அது வந்து சொல்லுச்சு. ஏன்னா அதை அப்படி தப்பாக பேசிட்டு என்ன தப்பு தப்பு தப்புன்னு சொல்றீங்களா? அது என்ன அதை சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, வாங்க நீங்கள் உட்காருங்க பேசுகிறேன். இப்போ வரட்டும், நடிகர் சங்கத்துலேருந்து கூட சிம்பு வரட்டும், இல்லை பிரபுதேவா வரட்டும், யார் வேணா வரட்டும், வந்து எல்லோரும் வரிசையாக உட்காந்து என்னோட டிபேட் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை ஒரு ஃபீமேல் கேரக்டர், ஒரு பெண் கேரக்டர் வந்து எப்பயுமே ஃபீமேலை வந்து, அதாவது நம்ம கேள்வி கேட்குறது எப்படி கேட்குறாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் எப்பயுமே லேடிஸை பற்றி எந்த லேடிஸை பற்றி தப்பு சொல்லுன்னு சொன்னேன். அதை சொல்ல தெரியல, ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுறது. என்னென்னா அதுதான் எப்பவுமே வந்து சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பேசுறதுல ராதா ரவி வந்து என்னுடைய பிரச்சனையை வச்சு சினிமாவில் நடிக்கிற கேரக்டரை வச்சு அவங்க பூஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, கரெக்ட். அது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது நான் சினிமாவில் நடிக்கிறேன். அப்போ நான் அப்படிதான் கேட்பேன், கொழுப்பாக கேட்பேன். அப்போ நான் கெட்டவனா நடிக்கிறேன், அப்போ நல்லவனா நடிக்கலாம், நல்ல நாடான்னு கேட்பேன். அதை வச்சு அவங்க இல்லை அப்படியே உள்டா வச்சு நிஜ வாழ்க்கையிலும் வில்லனாவே சித்தரிக்கிறாங்க. அது மாதிரி தான் சொல்கிறது. சினிமா வச்சு போட்டு காமிக்கிறது பூரா சினிமாவுடைய எக்ஸ்போஷர்ஸ் தானே போடுறேன். எதுவுமே இந்த கேமராக்கு முன்னாடி இருக்கிறதை விட இந்த கேமரா இல்லாமல் நம்ம பேசி பார்ப்போம். ஓகே, அது வேற யார் கண்டிப்பாக இல்லையா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சினிமா கேரக்டர் வச்சு யாருமே தே கேனாட் டாக், அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அது என்னுடைய தொழில். அது என் தொழிலில் வந்து இப்போ ஒரு ஆள் இன்னைக்கு ஃபோன் பண்ணி பெங்களூர்லேருந்து ஒரு கம்பெனி ஃபோன் பண்ணாங்க, நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க. என்ன கேட்டேன், இல்லை சார் இதில் வில்லன் பண்ணுவீங்களா சார்? நான் எனக்குடா வில்லனு, நான் வில்லனாக வந்தவன் தானே உள்ள, நான் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் தான் சிறந்த வில்லன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? எங்கள் அப்பா எம்ஆர்ஐ வந்து குடும்பத்தை பிரிப்பார். அவர் வந்து சண்டை போட்டதே நல்லவன் வாழ்வான் படத்தில் மட்டும்தான் ஃபைட் பண்ணியிருக்காரு படத்தில். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபைட் ஒரு பேருக்கு தெரியாது. ஆனால் வில்லனை வருவார், வீடை பிரிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர்ஸ். அது மாதிரி இப்போ என்ன, எனக்கு கேரக்டர் வந்துட்டு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டவரே அதான் கேட்டேன். ஓகே, ஏங்க வில்லனாக பண்ணுவீங்களா? இப்போ நீங்கள் வந்து எனக்கு கேரக்டர் ரோல்லாம் பண்ணுறீங்களா? எந்த ரோல் இருந்தால் நான் பண்ண வேண்டியதுதான் வரேன்னு சொன்னேன். ஆனால் இவங்க லிங்க் பண்ணுறது எப்படின்னா,
they always talk about film character சொல்லிட்டு வராங்க. ஓகே ரெஃபரன்ஸ் தப்பு இடத்துல எடுக்கக்கூடாது, கரெக்டான இடத்துல எடுக்கணும். ஓகே அதில் நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ கூட ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணவே தேவையில்லை. நான் பெரிய சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு. அதுதான் சரி. என்னை விட சப்போர்ட்டு கிடையாது யாரும். இவங்கெல்லாம் சும்மா இப்போ வந்து இதில் நுழைஞ்சோம்னா எழுத்து சொன்னோம்னா நமக்கு பேர் கிடைக்கும். இவங்க பேசினாங்க, யாரோ ஒரு பொண்ணு பேசியிருக்கு, அது சொல்லியிருக்கு, அந்த அம்மா வந்து நடித்து அடுத்த படம் நல்லா ஓட போதான், அப்போ நீ அதை வந்து பாப்கார்ன் தின்னுட்டே பாருங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் இப்போ அவங்க நடிக்கும் போது நான் பாப்கார்ன் தின்னுட்டு தான் பார்க்கணும். ஏன்னா நான் நடித்த காலங்கள்லாம் இதுங்கெல்லாம் வந்து பாப்கார்ன் தின்னுட்டு தானே பார்த்துச்சு நம்ம படத்தை. சரி இல்லையா? அவங்க காலகட்டங்களில் படத்தில் அவங்க வராத காலகட்டத்தில் எங்களெல்லாம் பார்த்தாங்க தின்னுட்டு பாப்கார்ன் தின்னுட்டு. இப்போ நமக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சா, ஒரு கேப் இருக்கும்ல. கண்டிப்பாக அது இருக்கும்போது நாங்களும் பாப்கார்ன் தின்னுட்டு பார்க்கலாம் சொல்லியிருக்காரு விஷால் சொல்லி. அது ராதா என்ற பேரை எடுத்து இவங்களுக்குலாம் இந்த ட்விட்டரும் ஃபேஸ்புக்குன்னு ஒன்று கிடைச்சிச்சு. அதில் தாங்க இம்சை பண்ணுறாங்க. நான் ஏன்னா நமக்கு ட்விட்டர் ஏன் கிடையாது. நான் சொல்லிட்டேன், ஐயோ அந்த நான்சென்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ட்விட்டரு அதில் பதிவு பண்ணுறோன்னு. என்னதை பதிவு பண்ணுறீங்க? அதில் அவன் சொல்லியிருக்கான், ராதா என்ற இதை பேரை எடுத்து விடுங்க, அது பொம்பளை பேரா, டே அது எங்கள் அப்பன் பேரா, நீ உங்கள் அப்பன் பேரை எடுத்துக்க. உங்கள் அப்பனை தெரியலன்னா நீ எடுத்துக்க பேரை. எனக்கு எங்கள் அப்பனை தெரியும், நான் ராதான்னு வச்சுருக்கேன் முன்னாடி. அவன் சொல்கிறான், ராதா அந்த பேரை எடுத்துக்கூட, உனக்கு நீ இன்சியல் போட்டுக்காத, அப்பன் பேர் தெரியாதவனா தான் நீ போடாத. நான் எங்கள் அப்பன் பேர் தெரிஞ்சவன், ராதான்னு போடுறேன். ராதா ரவின்றதை எடுத்துடணுமா? பொம்பளை பேர், அது பொம்பளை பேர் நீ சொல்கிற, ஏன் ராதா இல்லையா? ஆம்பளை இதெல்லாம் அவன்கிட்ட நான் பேசிட்டேன். ஏன்னா 6th சென்ஸ்ன்னு இருக்கிறவங்ககிட்ட நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். அது ஏதோ ஒன்று இப்படி போட்டால் ஒரு பேர் கிடைக்கும் நினைக்கிற மாதிரி பண்ணால் ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று பண்ணேன். நான் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது இந்த 7 ஹீரோயினை விட்டுருங்க, குஷ்புமா மேலே ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அவங்க ஏதோ தப்பாக பேசிட்டாங்க. ஆனால் அப்போ அவங்க அப்போ பேசுகிறது இப்போ சட்டமே ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னது தப்பாக தெரிஞ்சது பெரிய கொந்தளிப்பு ஆயிடுச்சு. நடிகர் சங்கத்தை எதுக்கெல்லாம் எல்லாம் தொடப்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நடிகர். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம். அப்போ நான் வந்து திருமகிட்டே சொல்லியிருந்தேன், சகோதரா தப்பாக எடுத்துக்காத, நீங்கள் சொன்ன உடனே நான் என் மெம்பரை நீக்கக்கூடாது. என்ன அதில் இருக்குது அதை நான் பார்த்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறேன். இல்லை அவங்க பேசின பேச்சு உங்களுக்கு ஒத்து வராதுன்ட்டு நடிகர் சங்க காம்பவுண்டுக்கு அதை பற்றி சம்மந்தம் நடுநிலையாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் எங்கள் மெம்பருங்க, நான் அவங்கள என்னன்னு பார்க்குறேன். நீங்கள் கொண்டாங்க, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, அப்புறமா நீக்கலாமா வேணாமா நான் சொல்லுவேன். ஓகே சொல்லி அதை இழுத்து ஆற போட்டு இன்னைக்கு வரைக்கும் நீக்கலையே. That is the way we were dealing. சரத் சாரும் ராதா ரவி were dealing like that. எதையுமே ஹேஸ்டியா முடிவெடுக்கக்கூடாது. இதில் இவங்க வந்து கன்னடம் தெரிவிக்கணுன்றதுக்கு அடுத்த முறை விஷயம் இருந்தால் ஆக்ஷன் எடுப்போம். அது யூஸ்வல். அது நடிகர் சங்கத்துலேருந்து எப்பயுமே வார்னிங் மாதிரி அது வார்னிங் கொடுப்பாங்க. அது மாதிரி அது நாங்கள் ராதா ரவிக்கு வார்னிங் கொடுத்துருக்கோம். ராதா ரவிக்கு வார்னிங் கொடுத்து இவங்க இல்லை, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் என்னை பற்றி அப்போ வந்து தொக்கா யாராவது பேசுனா, அது யாராக இருந்தாலும் சரி, ஆம்பளை பொம்பளை யாராக இருந்தாலும் சரி, தொக்கா பேசுனா தொக்கா பதில் சொல்லி அதுக்கு நானும் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா நம்மளை பற்றி பேசுறதுக்கு யோகிதை இருக்கான்னு முதல்ல பார்ப்பேன். இப்போ அதுதான் வந்து சர்ச்சையாகவே மாறி ஒரு ஏன் சர்ச்சை என்னங்க, நம்ம பேசுகிற யதார்த்தத்தை கொடுத்தா அதரை வீட்டுமே தமாஷா பேசுவோம், சிந்திக்க பேசுவோம், சிரிக்க பேசுவேன்னு வேறு, சிந்திக்க பேசுவோம். அதனால தான் சிந்தனையாளர்கள் பூரா என் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து என்னங்க இப்படி இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டாங்களே இன்ட்டாங்களேன்னு என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் எல்லாம் தான் வருது. எனக்கும் சிந்தனையாளர்களுடைய ஃபோன் வருது. சும்மா இதில் ஒரு நம்ம பேர் எடுத்துக்கணுமேன்றதுக்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன். சகோதரர் கமலஹாசன் கூட பேட்டியை கொடுத்துருக்காரு, திமுக செஞ்ச ஒரே நல்ல விஷயம் ராதாரி எடுத்தது. ஏன்னா அவனை போட்டு வாட்டுன்னு மாட்டிக்கிட்டேன் நான்.
சும்மா தாளிக்க விட்டேன் அவனுக்கு. ம். யாருமே பேசக்கூடாது. ஏன்னா நான் ரொம்ப நெருக்கம், ரொம்ப சிறு வயசுல ஓகே வந்ததுனால முதல்ல நல்ல நண்பன், முதல் விரோதி இப்போ நான் அவருக்கு. அதனால் அது ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்டீங்க. ஏன் உன்னை பேச முடியாதுன்னா நீ எங்கே இருந்தாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. பூன்னு சொல்கிறேன்.